ஸோ 1853 ஷார்ட் ட்ராக் பார்த்தாச்சு. மக்களை மினிஸ் பார்த்தோம், மக்களை கமிட்டி பார்த்தோம். ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லீகல் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் லீகல் கவுன்சிலுக்கும் லீகல் கவுன்சில் அப்படின்னு ஒரு கிரியேட் பண்ணுவாங்க. அதுக்கும் ஹெட் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மக்களை அப்படின்னு இந்த இதே டைம் இந்த 1853 ஷார்ட் ட்ராக். கவர்னர் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858. ஓகேங்களா? ஸோ இது வந்து இது வரைக்கும் பார்த்ததுல எது டவுட் இருக்கா? ஓகே, இது டவுட் கேட்டீங்க. ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் வந்து கல்கத்தாவோட சீஃப் ஜஸ்டிஸ். ஓகே, நான் அதை வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனால் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மௌரிஸ் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். கிளியர். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858. கிளியர். ஸோ 1858ங்கிறது ஹிஸ்ட்ரியில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, ஏன்னா 1857 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1857 ஓகே கிரேட் ரிவால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நோட் பண்ணிக்கலாம். பெரும் கிளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இது ஹிஸ்ட்ரியிலுமே ரொம்ப முக்கியம். இந்த ஹிஸ்ட்ரியை வந்து மூன்று விதங்களாக பிரிக்கலாம். எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி, மிடிவல் ஹிஸ்ட்ரி, மாடர்ன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி. இந்த 1857 வந்து மாடர்ன் இந்தியா அப்படிங்கிறதே ஒரு ஃபுல்லாக ஒரு ஐடியாலஜி அப்படின்னா கிரியேட் ஆகும். இந்த கிரேட் ரிவால்ட் அப்படிங்கிறது 1857 தான். அது இன்னொன்று என்ன சொல்லுவாங்க, சிப்பாய் முத்தினி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் சிப்பாய்ஸ்னா யாரு? சோல்ஜர்ஸ். இந்தியன் சோல்ஜர்ஸ் வந்து பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக செயல்படுறாங்க. இப்போ இதில் வந்து நான் சொன்ன மாதிரியே 1857 தான். ஓகே, 1857 இதெல்லாம் நோட் பண்ணிக்கிறீங்க. 1857 கிரேட் ரிவால்ட் அப்படிங்கிறது அதான் சிப்பாய் முத்தினி. சோல்ஜர்ஸ் என்ன பண்ணுவாங்க வந்து பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா? அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கும். அதை பற்றி நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்ப்போம். பொலிட்டிக்கல் ரீசன், சோசியல் ரீசன், எக்கனாமிக்கல் ரீசன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டைம்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியன் சோல்ஜர்ஸே வந்து பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக செயல்படுறது பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் அதை ரொம்ப கவனிப்பாங்க. இதுக்கு மேலே என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்து இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியை கிட்ட என்ன பண்ணக்கூடாது, இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக எந்த விஷயத்தையும் தலையிட வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டாக என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷ் க்ரௌன் அப்படின்னா வந்து குயின். ஓகே, அந்த பிரிட்டிஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை நோட் பண்ணிக்கிறீங்க. இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெட் ஆஃப் த ஸ்டேட்னா ஹெட் ஆஃப் இந்தியாவின் தலைவர், இந்திய நாட்டின் தலைவர், ஹெட் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. யார் அப்படின்னா பிரசிடென்ட், அப்படிதானே? அதே மாதிரியே ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தான் ஹெட் ஆஃப் அரசாங்கத்தின் தலைவர் அப்படின்னா பீமர். இப்போ இதே மாதிரியே பிரிட்டிஷ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு, பிரிட்டிஷ்ல யார் ஹெட் ஆஃப் த ஸ்டேட், இங்கிலாந்தின் நாட்டின் தலைவர் அப்படின்னா யாரும் பார்த்தீங்கன்னா குயின் தான். ஏன்னா அது ஒரு ட்ரெடிஷ்னலாக குயின் அப்படிங்கிற ஒரு மரபொழியாக வந்துருக்கு. ஸோ குயின் எடுக்கிறது தான் முடியும். பட் கவர்மெண்டோட ரோல் இருக்கும். அதே மாதிரி அங்கே பிஎம் இருப்பாங்க. ஸோ இங்கேயும் இந்தியாவிலும் பிஎம் இருக்காங்க. பட் பிரசிடென்ட்டுக்கு தான் ஓரளவு கண்ட்ரோல் வந்து, பிரசிடென்ட் கண்ட்ரோல்ங்கிறது இங்கே கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட இப்போ நீங்கள் ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணி கடைசியில் யார் அப்ரூவல் கொடுத்தாங்கன்னா பிரசிடென்ட் கண்ட்ரோல் தான் அப்ரூவல் கொடுக்கும். ஆனால் இதே மாதிரியே தான் இந்த குயின். ஓகே, அரசாங்கம் எந்த விதமான எந்த நடவடிக்கை எடுத்தாலுமே யார்கிட்ட ஒரு லாஸ்ட்ல கன்சல்ட் பண்ண வேண்டியது யாரு, குயின்கிட்ட கன்சல்ட் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்றாங்க, இப்போ குயினே டைரக்டா இந்தியாவை என்ன பண்ண போறாங்க, ரூல் பண்ண போறாங்க. எப்படி இங்கிலாந்து வந்து ஒரு குயின் ரூல் பண்றாங்களோ அதே மாதிரியாக இப்போ யாருக்கு இருக்கும், குயின் வந்து இந்தியாவுக்கு ஃபுல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி. அதனால தான் இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கிரவுன் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காண்டி இந்த கிரவுன் ரூல் வருது, 1857 ரிவால்ட்டுக்கு அப்புறம். ஓகே, இது வரைக்கும் என்ன பார்த்தோம்னா இப்போ யார் கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஃபர்ஸ்ட் ரூல் என்னது, கவர்னர் ஆஃப் பெங்கால், தென் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் வாரன் கேஸ்டிங், தென் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வில்லியம் பென்டிக். இப்போ யார் வரா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது ஓகே வைஸ்ராய் அப்படின்னு ரோல் மாற்றப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா லார்ட் கேனிங் பிரபு. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் ஆஃப் இந்தியா. ஆக்ட் என்ன ஆக்டில், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1850 கிரவுன் ரூல் அப்படின்னு வருது.
ஸோ இப்போ வைஸ்ராய் தான் ஃபுல் கண்ட்ரோல் இருந்தாலும் இப்போ பிரிட்டிஷ் க்ரௌன் ஒரு புது ரோலையே கிரியேட் பண்றாங்க, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு யாருன்னா லார்ட் ஸ்டான்லி அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ புது ரெண்டு ரோல் கிரியேட் ஆகிறது, ரெண்டு பொசிஷன். ஒன்று வந்து வைஸ்ராய் ஆஃப் இந்தியா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். ஸோ நான் சொன்ன மாதிரியே லார்ட் கேனிங் தான் ஃபர்ஸ்ட் வைஸ்ராய். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இப்போ டேரக்டாக க்ரௌனே வந்துட்டாங்க. க்ரௌன் இப்போ குயினே வந்து ரூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே. ஸோ அதனால என்ன பண்றாங்க, இது வரைக்கும் இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது இன்னும் என்ன இருக்காது, தேவை இருக்காது. ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே என்ன பண்றாங்க, அபாலிஷ் பண்றாங்க. இது 1858 வந்து. நெக்ஸ்ட் இந்தியன் கவுன்சில். இன்னும் வந்து நம்ம என்ன பார்த்தோம், சார்ட் ட்ராக்ட் பார்த்தோம். அதே மாதிரியா சார்ட் ட்ராக்ட் ஆக்ட்னா இப்போ என்ன பார்த்தோம், 1858ல கிரவுன் ரூல் பார்த்தோம். இதுக்கப்புறம் கவுன்சில் ஆக்ட் 3 ஆக்ட் வருது. ஓகே, இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861, இந்தியன் கவுன்சில் ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1892ல ஒன்று வரும். தென் இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1909 அப்படின்னு 3 சட்டம். கவுன்சில் சட்டம்னு தான் சொல்லுவாங்க, இந்திய கவுன்சில் சட்டம்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது லைட்டாக இதில் என்ன முக்கியமான விஷயங்கள் மட்டும் பார்த்துட்டா போதும், ரொம்ப பெரிய லெவலில் இது பார்க்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் இல்லை. பட் இருந்தாலும் இதில் வரக்கூடிய விஷயங்கள் லாஸ்ட் டைமில் கூட ஒரு குரூப் 2ல கேட்ட மாதிரியே ஞாபகம் இருக்கு. எந்த ஆக்டுல வந்து பார்த்தீங்கன்னா 3 இந்தியன்ஸ் வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் ஆட் ஆனாங்க. ஓகேங்களா? ஸோ நான் ஏற்கனவே பார்த்து சொல்லிட்டேன், 1858ல லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு ஒன்று ஆட் ஆகிட்டு இப்போ இதில் என்ன பண்ணுறாங்க, இந்தியன்ஸை மெம்பர் ஆக்குறாங்க. பட் இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட ரோல் என்னன்னா, நான் டம்மி ரோல் தான் சொன்னேன். அதனால அதை என்ன சொல்லுவாங்கன்னா நான் அஃபிஷியல் ரோல் தான் சொல்லுவாங்க. அப்போனா ஃபுல் கண்ட்ரோல் யாருக்கு இருக்கு, வைஸ்ராயோட எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில். ஓகேங்களா? அதுதான் வந்து அஃபிஷியல் லெவலில் முடிவெடுக்கக்கூடிய எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கு. ஓகே, ஸோ இதில் வந்து புதுசாக 3 இந்தியன்ஸ் வந்து ஆட் ஆகுறாங்க. ஓகே, இல்லை யார் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ராஜா ஆஃப் பனாரஸ், மகாராஜா ஆஃப் பட்டேலா, சர் டிங்கார் ராவ். இந்த நேம் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, எனக்கு ஏதோ ஒரு எக்ஸாம்ல நேம் கூட கேட்ட மாதிரியா இருக்கு. எந்த 3 மெம்பர் அப்படின்னா ராஜா ஆஃப் பனாரஸ், மகாராஜா ஆஃப் பட்டேலா, சர் டிங்கார் ராவ் 3 வரையும் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் மெம்பர் ஆகும். சொன்ன மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் யாருக்கு இடம் கொடுக்குறாங்க, இந்தியன்ஸுக்கு இடம் கொடுக்குறாங்க. இல்லை ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க, எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் கம்ப்ளீட்டாக யார் கண்ட்ரோலில் இருக்குது, பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் இருக்குது. அதில் யாரும் இந்தியன்ஸ் என்ன பண்ண கூடாது, அதுல மெம்பராகவே ஆகக்கூடாது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா கம்ப்ளீட் ஃபுல் அல்டிமேட் பவர் யார்கிட்ட இருக்கணும், பிரிட்டிஷ் கிட்ட தான் இருக்கணும் அப்படிங்கிறதுனா அது. தென் இதே ஆக்ட்ல தான் என்ன பண்றாங்க, போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் அப்படின்னு வரும். இந்த போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் அப்படின்னு ஒண்ணு இல்லை, துறை ரீதியாக. ஓகேங்களா? இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்றாங்க, துறை ரீதியாக குறிக்கிறாங்க. இப்போ அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு நிறுவனம் எடுத்துக்கணும், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு. நம்மளோட யூனியன் கவர்மெண்ட் எடுத்துக்கோங்க, ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி, ஹோம் அஃபேர்ஸ், அப்படி தனித்தனி மினிஸ்ட்ரி இருக்கலாம், அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி இருக்கு. இது மாதிரியாக போர்ட்ஃபோலியோ சிஸ்டம்கள் இருக்கும். துறை ரீதியாக அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கிறாங்க. இது அடிக்கடி கேட்ட கொஸ்டின், எந்த ஆக்டிவ்ல வந்து இந்த போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ 1861. அதே மாதிரியே இனிஷியேட்டட் த ப்ராசஸ் ஆஃப் டீசென்ட்ரலைசேஷன். இந்த போர்ட்ஃபோலியோ சிஸ்டமோட நோக்கமே என்னது, டீசென்ட்ரலைஸ் பண்றது. ஓகேங்களா? ஸோ தனித்தனியாக பவர் வந்து டிவிஷன் ஆஃப் பவரை வந்து தனித்தனியாக பிரிச்சு கொடுக்குறாங்க, பாம்பே, மெட்ராஸ் எல்லாம். தென் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆர்டினன்ஸ் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இந்த சைட்ல நோட் பண்ணுங்க. ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர். இப்போதைக்கு கூட இந்த ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் அப்படின்னு ஒரு ப்ரொவின்சஸ் இருக்கு. இது எதுக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா, அந்த ப்ரொவிஷன் வந்து இந்த ப்ரொவிஷன் எதுக்கு சொல்லுவாங்கன்னா, ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் அப்படிங்கிறது பிரசிடென்ட்டுக்கு இப்போதைக்கு கொடுக்கப்பட்டது இந்த ப்ரொவிஷன். இது எந்த ஆர்டிகல் அப்படின்னா, ஆர்டிகலையும் நோட் பண்ணிக்கிறீங்க, நம்ம அப்போ பார்க்கும்போது பார்க்கலாம். 123 ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் டு பிரசிடென்ட். ஓகே, இந்தியாவோட இப்போதைக்கு உள்ள பிரசிடென்ட்டுக்கு ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் அப்படின்னா என்னன்னா, அவசர கால சட்டம், அவசர சட்டம் இயற்றும் அதிகாரம்.
இந்த அவசர சட்டம் இயற்றும் அதிகாரம் அப்ப யாருக்கு கண்ட்ரோல், யாருக்கு இருந்தது? கவர்னர் ஜெனரல் கூட இருந்திருக்கு. அதான் ப்ரொமகேட் ஆர்டினன்ஸ் அப்படின்னு, வித்தவுட் கன்கரன்ஸ் ஆஃப் கவுன்சில். ஸோ அவர் நினைச்சு என்ன பண்ணலாம், அந்த இங்க கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிறது குறிப்பிட்டது யாருன்னு பார்க்கணும், ஒன்னும் இல்லை வைஸ்ராய் தான். இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1892, ஓகேங்களா. 1892ல இன்னொரு ஆக்ட் பாஸ் பண்றாங்க. இதுல என்ன பவர் கொடுத்தாங்க அப்படின்னா, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல ஏற்கனவே இந்தியன் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. 1861 கவுன்சில் ஆக்ட்ல வந்து 3 மெம்பர் ஆட் ஆகுறாங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா, இது ஒரு முக்கியமான விஷயம் தான் அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன்ல. ஓகே, பவர் ஆஃப் டிஸ்கஸிங் த பட்ஜெட் அண்ட் அட்ரஸிங் த கொஸ்டின். நல்லா பண்ணீங்க. பட்ஜெட்டை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு அனுமதி யார் கொடுத்தாங்க? லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலே இந்தியன்ஸ் இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் அவங்க பட்ஜெட்டை என்ன பண்ண முடியாது, பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க, எதுக்கு செலவழிக்காங்கன்னு யாரும் என்ன பண்ண முடியாது, இந்தியன்ஸ் கேள்வி கேட்க முடியாது. ஆனால் முதல் முறையாக என்ன பண்றாங்க, கேள்வி கேட்கறதுக்கு அனுமதி கொடுக்கும். ஆனா முடிவு எடுக்கிற அனுமதி கொடுக்கல. அட்லீஸ்ட் நீங்க இதுக்கு எதுக்கு செலவு பண்ணீங்க அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அனுமதி கொடுத்தாங்க லெஜிஸ்லேட்டிவ். வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு கவுன்சில் ஆக்ட், கவுன்சில் ஆக்ட் 1909. இது என்ன சொல்லுவாங்கன்னா மார்லி மின்டோர் ரிஃபார்ம்ஸ். இது ஏன் மார்லி மின்டோர்? ஸோ இது வரைக்கும் வந்து வைஸ்ராய், இப்போ இந்த ஆக்டுக்குள்ள என்ன பண்ணுறாங்க, வைஸ்ராய் அண்ட் வந்து செக்ரட்டரி ஆஃப் இந்தியா, அதான் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் 2 பேர் தான் என்ன பண்ணுவோம், முடிவுகள் எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது. ஓகேங்களா. இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1909ல வந்து பார்த்தீங்கன்னா மார்லி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வைஸ்ராய் ஆஃப் இந்தியா, மின்டோ அப்படிங்கிற செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். ஸோ 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ஆக்ட் முடிவு எடுக்கிறாங்க இந்த 1909. இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் நான் ஏற்கனவே சொன்னேன். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து சார்ட்டர் ஆக்ட் 1853ல உருவாக்கப்பட்டது. அதோட கவுன்சிலோட மெம்பரை கூப்பிட்டாங்க. ஓகேங்க, அப்படின்னா இந்தியன்ஸ் தான் கூப்பிட்றாங்க. இந்தியன்ஸ் நிறைய பேர் ஆட் பண்றாங்க. 16 60 மெம்பர்ஸை கூப்பிடுறாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 1909 ஆக்ட்ல வந்து introduce a system of communal representation. என்ன communal representation? representation யாருக்கு? for Muslims. இது இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செப்பரேட் எலக்ட்ரேட். செப்பரேட் எலக்ட்ரேட் ஃபார் முஸ்லிம்ஸ் அப்படின்னா இந்த என்ன இருக்கோம்னா தமிழ்ல சொல்லுங்க தனி இட ஒதுக்கீடு. இஸ்லாமியர்களுக்கு தனி இட ஒதுக்கீடு அப்படிங்கிறதா இது. ஸோ இஸ்லாமியர்களுக்கு தனி இட ஒதுக்கீடு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஏன் அப்படின்னா, இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு பயங்கரமான ஐடியாலஜி வந்து வழங்கும். என்ன ஐடியாலஜி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷோட அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்க பொலிட்டிக்கல் ரீதியாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிவைட் அண்ட் ரூல், பிரித்து ஆள வேண்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் முஸ்லீமுக்கும் இந்துக்கும் நல்ல ஒரு ஒப்புமை இந்தியா. அது வந்து காலங்காலமாக இருக்கக்கூடிய விஷயம். ஏன்னா அது வரக்கூடிய காரணம் இஸ்லாமியர்கள் ஆங்கிலேயர் எந்த லெவலுக்கு ஆண்டாங்களோ அதே மாதிரி அதுக்கு முன்னே யார் ஆண்டிருக்காங்க, இஸ்லாமியர்கள் இந்தியாவை ஆண்டிருக்காங்க. ஓகேங்களா. டெல்லி சுல்தானேட்லாம் மிடிவல் இந்தியா கான்செப்ட் கம்ப்ளீட்டாக யார் பண்ணுறோம்னா முஸ்லீம்ஸோட அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தானேட் எல்லாம் ஹுமாயூன் எல்லாரும். இப்போ பிரிட்டிஷ் வந்த காலத்தில் கூட யார் ஆண்டுட்டு இருக்கா, முஸ்லீம் தான், டெல்லி முஸ்லீம் தான். ஸோ இப்போ என்னன்னா, இப்போ அந்த இந்து முஸ்லீம் வந்து என்ன பண்ணணும், பிரிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க ஃபர்ஸ்ட் அவங்க கொண்டு வந்தது. அதுக்குள்ள ஐடியாலஜி தான் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒற்றுமையை பிரிக்க வேண்டும். ஏன்னா ஒற்றுமை பிரிச்சிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், ஆள்றது ஈஸி. ஓகேங்களா, டாமினேட் பண்றது ஈஸி. ஓகே. ஸோ அதான் 1995 என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அப்படின்னு பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் லிஸ்ட் வங்காள பிரிவு அப்படின்னு சொல்லி. ஸோ வங்காளத்தை வெஸ்ட் பெங்கால், ஈஸ்ட் பெங்கால்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஸோ இங்கே தான் என்ன ஆகுது, முஸ்லீம் தனியாக போயிடறாங்க, ஓகேங்களா, ஹிந்துஸ் தனியாக. ஓகே, அப்படியே அந்த இதே அட்மினிஸ்ட்ரேஷன் ரீதியாக பிரிக்கிறாங்க. கேட்டால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக நம்ம என்ன பண்ணுறோம், வெஸ்ட் பெங்காலும் ஈஸ்ட் பெங்காலும் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 1905 என்ன பண்ணிட்டாங்க, அதுக்குள்ள வேலையை ஸ்டார்ட். இந்த பிரிவுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுங்க, 1906 வந்து முஸ்லீம் லீக் அப்படின்னு ஒரு தனி கட்சி ஸ்டார்ட். இது வரைக்கும் ஒரே ஒரு கட்சி தான் இந்தியாவில் இருக்கும். இது சும்மா நோட் பண்ணிக்கிறாங்க, நம்ம ஹிஸ்டரியில பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக பார்க்கலாம். 1885 வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாகுது.
1885. ஸோ 1885ல இந்திய நேஷனல் காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் கட்சி இந்தியாவில் கட்சி வருவார். இதில் முஸ்லீம், இந்துஸ் எல்லாருமே இதில் இருக்கு. ஓகேங்களா, சீக்கியர்கள் எல்லாருமே இதில் இருக்காங்க. பட் 1905 என்ன பண்ணுறாங்க, வாட் இஸ் நாட் பெங்கால் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பிரிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் இந்தியாவில் என்ன ஆகுது, முஸ்லீம் லீக்னு இன்னொரு கட்சி, தனியாக முஸ்லீம்ஸ் இன்னொரு கட்சி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதோட ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் என்னது, ரெப்ரசன்டேஷன் ஃபார் முஸ்லீம்ஸ் 1905. முஸ்லீம்களுக்கு தனி உணவு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஓகே இந்த முஸ்லீம் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து யாரு தான் மெம்பரா வரணும், மெம்பர்னா இப்போ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மெம்பரா சூஸ் பண்றாங்களா, முஸ்லீம் அதிகமாக இருக்கிற இடத்துல முஸ்லீம்ஸ் மட்டும்தான் வரணும் அப்படின்னு ஒரு ஆக்டே பாஸ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கம்யூனிட்டி ரெப்ரசன்டேஷன் ஃபார் முஸ்லீம்ஸ். ஓகே, இது வந்து 1909. நல்லா பார்த்துக்கோங்க, இந்த 1905 வந்து இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், சுதந்திர இயக்கம் வந்து பயங்கரமாக வலுப்படும். அது வரைக்கும் பிரிட்டிஷ் என்ன சொல்றாங்களோ அப்படி கேட்டுக்குவாங்க நம்ம லீடர்ஸ்லாம். இந்த 1905 அப்புறம் தான் இதோட தாக்கம் அதிகமாகும். 1910, 1909, 1910ல அப்புறம் ரொம்ப அதிகமாகும். 1915ல யார், 1915-16ல காந்தி உள்ள வந்துருங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் 1905லாம் யார் இருக்காங்கன்னா திலக் இருக்காரு. திலக் இருப்பாரு, நம்ம அந்த தாதாபாய் நவரோஜி, இப்படி சில மெம்பர்ஸ். நான் ஏற்கனவே சொன்னேன், ரெண்டு பாடி, எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். இந்த ஆக்ட் தான் ஃபர்ஸ்ட் 1909ல தான் எக்ஸிகியூட்டிவ் கவுன்சிலுக்கு ஃபர்ஸ்ட் இந்தியாவில இருந்து வைஸ்ராய் எக்ஸிகியூட்டிவ் கவுன்சிலுக்கு ஒரு மெம்பர் போறாரு, சத்யேந்திர பிரசாத் சின்ஹா. இதில் சில டைம் கொஸ்டின் வந்து எஸ்பி சின்ஹானி. அதே மாதிரி ஒரு லா மெம்பராக தான் இருப்பார். ஏற்கனவே சொன்னேன் 1833 வந்து ஒரு லீகல் கமிஷன் அப்படின்னு சொன்னேன். லீகல் கமிஷன் இல்லை, அதை லா கமிஷன் கூட இருக்கு. ஃபர்ஸ்ட் லா கமிஷன் இன் இந்தியா 1833 சார்ட்டர் ஆக்ட். ஓகே, யார் அப்படின்னா மக்காலே தான். 1833ல. அதே மாதிரியா ஃபர்ஸ்ட் சிவில் சர்வீஸ் கமிஷன் ஹெட் யாரு அப்படின்னா அவரு லார்டு மக்காலே தான், 1853. அதே மாதிரி மக்காலே மினிட்ஸ். இந்த மக்காலே அப்படின்னாலே ஒரு எஜுகேஷன் ரைட்ல அதிகமாக வரும். ஓகே, ஸோ இது இப்போ என்ன ஆக்ட் பார்த்துருக்கோம்னா 1909 வரைக்கும் பார்த்தாச்சு. அதுக்கு கவுன்சில் ஆக்ட். ஓகே, நான் சொன்ன மாதிரியே கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் ஃபார் முஸ்லீம்ஸ். ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் 1909 ஆக்ட். ஓகே, இதுக்கப்புறம் வந்து ஒரு 3 ஆக்ட் இருக்குங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1990. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. மூணாவது வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட். அவ்வளோதான், அதுக்கு மேலே. ஓகேங்க, ஸோ இவ்வளோதான் ஆக்ட். நான் சொன்ன மாதிரியா நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1991. இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மார்டேக்கு சேஞ்ச் ஃபோர் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் ஏன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மார்டேகோ அப்படிங்கிறது செக்ரட்டரி ஆஃப் இந்தியா. ஓகே, அந்த டைமில் செம்ஸ்போர்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து வைஸ்ராய். ஸோ அதனால இது மார்டேகோ சேஞ்ச் ஃபோர் ரிஃபார்ம்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ட் கீழே முக்கியமான விஷயம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இது இன்ட்ரடியூஸ் டையார்கி. இந்த டையார்கி அப்படின்னாலே ஒன்றும் இல்லை. டையார்கி அப்படின்னாலே வந்து ரெண்டு பேர் ஆட்சி செய்யறது, அதான் அதோட கான்செப்ட் டையார்கி அப்படிங்கிறது. ஸோ இது இவங்க எப்படி ஆட்சி செய்யறாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல இந்த டையார்கி சிஸ்டம் தான் இருந்தது. ஓகே, ஒரு 2 சப்ஜெக்ட் ஆக்குறாங்க. ஓகே, டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட். டிரான்ஸ்ஃபர்ட் சப்ஜெக்ட், இன்னொன்று வந்து ரிசர்வ் சப்ஜெக்ட். டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட், ரிசர்வ் சப்ஜெக்ட் 2 கொண்டு வராங்க. ஓகேங்களா, அப்புறம் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் டையார்கி சிஸ்டம். தமிழ் என்ன சொல்லுவாங்க, டிரான்ஸ்ஃபர்னா மார்க் பட்டியல், ரிசர்வ் சப்ஜெக்ட் ஒதுக்கீடு பட்டியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறது லிஸ்ட்னா அந்த ஒரு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஷெடியூல் 7ல பார்த்தோம்.
டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படின்னு சொல்லி 3 லிஸ்ட் இல்லையா, யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு 3 லிஸ்ட். அதே மாதிரியா ஒரு லிஸ்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு இப்போ வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸா, ஓகே, இப்போ எஜுகேஷன், ரெவன்யூ, ஓகே, டிஃபென்ஸ், ஓகே, இதை வந்து தனித்தனியாக பிரிக்கிறேன். ஓகேங்களா, ட்ரான்ஸ்ஃபர் ரிசோர்ஸ் சப்ஜெக்ட் தனித்தனியாக, அதுதான் வந்து டயார்கி சிஸ்டம். இதில் இந்த பிரிக்கக்கூடிய காரணம் ஒன்று இருக்கும். இந்த ரிசோர்ஸ் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது முக்கியமாக ஃபினான்ஸு, டிஃபென்ஸ், இதெல்லாம் இதில் என்னென்னா இந்த அக்ரிகல்ச்சரு, ரொம்ப ரொம்ப வந்து முக்கியமான விஷயங்கள் அல்லாததுக்குள்ள எதில் போயிடும் டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட். ஓகேங்களா, இப்போ அந்த ரெவன்யூ கலெக்ஷன் இதெல்லாம் ரிசோர்ஸ் சப்ஜெக்ட். இது என்னன்னா இந்த ரிசோர்ஸ் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது யார் கண்ட்ரோல் இருக்குன்னா ஃபுல் கண்ட்ரோல் வந்து பிரிட்டிஷ். ஓகேங்களா, இதுக்கு யார் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா வைஸ்ராயே டைரக்டா ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேங்களா, பட் டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட்டுக்கு வந்து பிரிட்டிஷ் வைஸ்ராய் ரெஸ்பான்சிபிலிட்டியா இருந்தாலும் அது யாரு இதுல யார் டாமினேட் பண்ணலாம் அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் டாமினேட் பண்ணலாம். இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அட்லீஸ்ட் டாமினேஷனா என்ன, அட்லீஸ்ட் இதை பத்தி ரிலேட்டடா கொஸ்டின் கேட்கும். ஓகே, பட் ரிசர்வ் சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய லிஸ்ட்ல என்ன கேட்கக்கூடாது, எதுவுமே பண்ண முடியாது, கம்ப்ளீட்டா அது பிரிட்டிஷ் அப்படின்னு தனித்தனியாக கொடுக்குறாங்க. இதுதான் டயார்கி அப்படிங்கிறது. இதுதான் டியூவல் கவர்னன்ஸ் அப்படின்னா 2 பேர் டியூவல். இதுல இந்த ஆக்ட்ல ஒன்று இந்த ஆக்ட் வந்து ஓகே ஃபர்ஸ்ட் டைம் வந்து பைகாமரலிசம். இது ரொம்ப முக்கியம், இது அடிக்கடி கேட்கக்கூடிய விஷயம். ஓகே, தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா ஈரடக்கு பாராளுமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவோட சிஸ்டமே என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற அரசாங்க முறை, பார்லிமெண்ட்லி கவர்மெண்ட் அப்படிங்கிறது தான் இந்தியாவோட. ஓகே, ஸோ இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த பைகாமரலிசம் அப்படிங்கிறதுனா என்னன்னா ஒன்றும் இல்லை, இப்போதைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா லோக்சபா ராஜ்யசபான்னு சொல்ல பார்த்தீங்களா, இதுதான் பைகாமரலிசம் அப்படிங்கிறது. ஸோ இந்த சிஸ்டம் எப்போ கொண்டு வந்துடுறாங்க, இந்த ஆக்ட்லேயும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்களோட இது இந்த டயார்கி சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க, 2 இது ப்ரொவின்சியல் ரிசர்வ் டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட், அதான் என்ன சொல்றாங்க டயார்கி பைகாமரலிசம் அப்படிங்கிறது. இதுல தான் என்ன பண்ணுவாங்க, இது ரொம்ப முக்கியம், இதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய விஷயம். 1990 தான் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இந்தியாவுக்குன்னு என்ன பண்றாங்க, ஒரு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் உருவாக்கும். ஸோ இதுக்கு இந்த பப்ளிக் சர்வீஸ் இப்போ ஒரு தேர்வாணையத்தையும் உருவாக்கியாச்சு, புது ஒரு தேர்வாணையம். இதுக்கு எல்லாம் என்ன நடக்கும், எல்லா எக்ஸாமும் சிவில் சர்வீஸ் எக்ஸாம், மேலே அட்மினிஸ்ட்ரேஷன் என்னென்ன எல்லா எக்ஸாமும் கரெக்டாக. இதையும் சில டைம் கேட்டிருக்காங்க. இதோட ப்ரொவிஷன் 1919 ஆக்ட்ல வந்தா கரெக்டாக அதான். இதுக்கு எப்போ இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க 1926 எஸ்டாப்ளிஷ். அந்த ப்ரொவிஷன் கொடுத்தது ஆக்டுக்கு பவர், அந்த இது கொண்டு வரணும்னு ப்ரொவிஷன் கொடுத்தது என்னன்னா 1919 ஆக்ட். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணது 1926. இன்னொன்றும் இதில் மிஸ் ஆகிட்டு அதையும் எழுதிக்கல, அதுவும் அந்த கேட்டிருக்காங்க. இந்த ஆக்டிங்ல ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டாச்சுட்டரி கமிஷன் அப்படின்னு ஒன்று உருவாக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டாச்சுட்டரி கமிஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ இந்த 1919 இந்த ரிஃபார்ம்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்கல்ல, இந்த ரிஃபார்ம்ஸ் எந்த லெவல் மக்களுக்கு உகந்ததாக இருந்துச்சு, ஓகே, மக்களுக்கு வந்து இதை வந்து விரும்பினாங்க, மக்களுக்கு வந்து ஒரு டெவலப்மெண்ட் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி ஒரு கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணணும். அது எப்போ அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு எவ்ரி 10 years அப்பாயிண்ட் பண்ணணும். அவங்க ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இந்த ஆக்ட் 1919 கொண்டு வந்தாங்க. இந்த ஆக்ட் முடிஞ்சு கரெக்டாக 1927 அப்படி ஒரு கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணாங்க. அந்த கமிஷன் பேர் சைமன் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சைமன் குழு அப்படின்னு சொல்லுவாங்க. 1927 அப்பாயிண்ட் பண்ணாங்க. அவங்க கரெக்டாக வந்து 29 ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க. 10 years அப்படி கரெக்டாக அந்த 10 years ரிப்போர்ட் சப்மிட். இவங்களோட ரிப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சைமன் கமிஷன் ரிப்போர்ட் இவங்க ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க இந்தியாவில். இந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், அதெல்லாம் இவங்களோட ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான்
அதே மாதிரியே இந்த அடுத்த 1935 ஒரு ஆக்ட் வரும். அந்த ஆக்டுமே கம்ப்ளீட்டாக இவங்களோட டிபெண்ட் பண்ணும். இவங்களோட சைமன் கமிஷன் ரிப்போர்ட். இந்த சைமன் கமிஷன் வந்து ஒரு கான்ட்ரவர்சி கமிஷன் தான். இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கேள்விங்க, இது வந்து ஒயிட் மேன் கமிஷன் அப்படின்னு, வெள்ளையர்கள் குழு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுல வந்து சைமன் உட்பட வந்து மொத்தம் ஒரு 7 பேர் இருக்காங்க. 7 பேருமே யாருன்னா பிரிட்டிஷ். ஸோ இந்தியன்ஸ் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி இதை வந்து நம்ம இந்தியன்ஸ் வந்து புறக்கணிப்பாங்க இந்த குழு. ஸோ இதுக்கு இன்னொரு பேர் வெள்ளையர்கள் குழு பிளஸ் ஒயிட் மேன் கமிஷன். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. ஸோ இது எதை பேஸ் பண்ணினா ஒரு ஒயிட் பேப்பர் பப்ளிஷ், ஓகே, வெள்ளை அறிக்கையை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க பேஸ்ட் ஆன் 3rd ரவுண்ட் டேபிள். அது ஹிஸ்ட்ரியில் பார்க்கணும். ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 1, 2, 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், அதை பற்றி நம்ம மாடர்ன் இந்தியாவில் பார்க்கக்கூடிய கான்செப்ட். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த 1935 ப்ளஸ் சைமன் கமிஷன் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா வந்து பார்க்கணும். ஆல் இந்தியா ஃபெடரேஷன் அப்படின்னு ஒன்றை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. ஃபெடரேஷன் அப்படின்னால என்ன வந்து பார்த்தீங்கன்னா, ஃபெடரலிசம் அப்படின்னா என்ன, நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் நான் சொல்லியிருக்கோம். ஃபெடரலிசம் அப்படின்னா என்ன அப்படின்னு. ஸோ ஃபெடரலிசம்னாலே என்னன்னா கூட்டாட்சி முறை. ஃபெடரலிசம் முறையில் அதான். இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேஷனை சிஸ்டமை 3ஆக பிரிக்கிறது. இப்போ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த 7ல் ஷெட்யூல் 7ல் யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் இருக்கும். அதே மாதிரி அந்த டைமில் என்ன பண்ணுறாங்க, ப்ராவின்சியல் ஸ்டேட்ஸ் ஓகேங்களா, பிரின்ஸ்லி ஸ்டேட்டுக்குன்னு தனியாக கொடுத்தாங்க. அதே மாதிரியா கன்கரண்ட் அப்படின்னு 3 கொடுத்தாங்க. அப்படி வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேஷனை பிரிச்சு அந்த டிவிஷன் ஆஃப் பவரை பிரிக்கிறது தான் ஆல் இந்தியா ஃபெடரேஷன் அப்படின்னு இந்த 1935 ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுவாங்க. இந்த ஆக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயார்கி அப்படிங்கிறத அபாலிஷ் பண்ணுறாங்க. இந்த டயார்கி அப்படின்னாலே எது வரணும், 1919 வரணும். என்னது, டிரான்ஸ்ஃபர் ரிசோர்ஸ் சர்க்கிள் ஓகே அப்படின்னு பிரிச்சாங்கல்ல, அதான டயார்கி. இப்போ தான் ப்ராவின்சியல் லிஸ்ட், ஃபெடரல் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் 3 கொண்டு வந்துட்டாங்கல்ல. இந்த மாதிரி தேவையில்லைன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, இந்த டயார்கி அப்படிங்கிறது தூக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க, ப்ராவின்சியலுக்கு அட்டானமி கொடுக்குறாங்க. இந்த ப்ராவின்சியல் என்னன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பாம்பே, மெட்ராஸ், இது மாதிரியே மாகாணங்கள் தான் என்ன சொல்றாங்க, ப்ராவின்சியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் அதை நோட் பண்ணிட்டு நான் லாஸ்ட்ல இதை முடிச்சுன்னு சொல்லுவேன். ஒரு 5 minutes லாஸ்ட்ல டவுட் வந்து இது இந்த பைகாமரலிசம் அப்படிங்கிறது 1919 ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்தாங்க. இப்போ அந்த பைகாமரலிசம் அப்படிங்கிற பொசிஷன் அஸ்ஸாம், பெங்கால், பாம்பேன்னு நிறைய இடங்களுக்கு அதை கொண்டு வராங்க. மெட்ராஸ் கொண்டு வராங்க. அதே மாதிரியும் it established federal court ஓகேங்களா, ஃபெடரல் கோர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க இந்த 1935 ஆக்ட்ல. அது போக கொஞ்சம் விஷயங்கள் எழுதிங்க, இதில் மிஸ் ஆகிட்டு இதை ஒரு ஞாபகம் இருக்கும். நீங்கள் 1919 இன்னும் ஒரு விஷயம் மிஸ் ஆச்சு, ரொம்ப முக்கியமான விஷயம். 1919 ஆக்ட்ல கொஞ்சம் நோட் பண்ணிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து கம்யூனல் ரெப்ரசன்டேஷன், செப்பரேட் எலக்ட்ரேட் யாருக்கு கொடுப்பாங்கன்னா முஸ்லிம்ஸ்க்கு 1909 ஆக்ட்ல கொடுப்பாங்க. பட் இந்த 1919 ஆக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸ்னா இந்தியன் கிறிஸ்டியன்ஸ், சீக்கியர்கள், யூரோப்பியன்ஸ், ஆங்கிலோ இந்தியன்ஸ், இந்த 4 பேருக்கும் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1990 இந்த 4 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் எலக்ட்ரேட். இன்னொரு சொல்லிடுறேன், இந்தியன் கிறிஸ்டியன்ஸ், சீக்ஸ், யூரோப்பியன்ஸ், ஆங்கிலோ இந்தியன்ஸ், இந்த 4 பேருக்கும் 1990 ஆக்ட்ல செப்பரேட் எலக்ட்ரேட் கொடுக்குறாங்க. அதே மாதிரியா 1935 செப்பரேட் எலக்ட்ரேட் கொடுப்பாங்க. இது இல்லை, நோட் பண்ணிடுங்க. செப்பரேட் எலக்ட்ரேட் யாரு கொடுப்பாங்க அப்படின்னா உமன், டிப்ரெஸ் கிளாஸ் பீப்புள். ஓகேங்க, டிப்ரெஸ் கிளாஸ்னா வீக்கர் செக்ஷன் பீப்புள். ஓகே, ஸோ இந்த 2 பேருக்கு என்ன கொடுக்குறாங்க, ஸ்பெஷல் ப்ரொவிஷன், அந்த செப்பரேட் எலக்ட்ரேட் அப்படின்னு கொடுப்பாங்க. அப்படின்னா தனி இடஒதுக்கீடு அப்படிங்கிறது தான் செப்பரேட் எலக்ட்ரேட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஓகே, ஸோ இது 1935 நடந்தது. தென் நம்ம லாஸ்ட்ல வரது என்னது, இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் ஆஃப் 1947. ஸோ இதில் ஒன்றும் இல்லை. ஸோ இந்த 1947 வந்து இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கணும்னு முடிவாயிட்டு இந்தியா இஸ் ஏ ஃப்ரீ கண்ட்ரி, ஓகே, இண்டிபெண்டன்ட் கண்ட்ரின்னு டிக்ளேர் பண்ணுறாங்க. ஒரு சாவரின் அப்படிங்கிறது ஒரு இறையாண்மை
உள்ள நாடு அப்படின்னு சொல்லி இந்த டைம்ல வந்து இந்தியாவை என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டா பிரிக்கணும் அப்படிங்கிறதா ஒரு முடிவு. ஸோ அதே மாதிரியா இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு 2 இண்டிபெண்டன்ட் கண்ட்ரியா உருவாக்குறாங்க. இதுல வந்து இந்த டைம்ல யார் வைஸ்ராயா இருப்பா, இல்ல இந்த கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிற டேர்ம் வந்து நம்ம காமனா சொல்லக்கூடிய டேர்ம். ஸோ அந்த டைம்ல கரெக்டா சொல்லணும்னா வைஸ்ராய் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதை. ஸோ யாருன்னா மவுண்ட் பேட்டன் அப்படிங்கிறவர் ஒருத்தர் வந்து இந்த டைம்ல வந்து லார்டு மவுண்ட் பேட்டன் சொல்லுவாங்க, அவர் தான் வைஸ்ராய் ஆகிறாரு. இவரோட பிளான் இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பிளான், அந்த பிளானே என்ன சொல்லுவாங்க, ஜூன் 3 பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சில டைம் கேட்பாங்க ஜூன் 3 பிளான் யார் இன்ட்ரோடியூஸ் பண்ண அப்படின்னா மவுண்ட் பேட்டனோட பிளான் தான். 1947 ஜூன் 3 வந்து என்னன்னா இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ அதோட இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1947 என்ன பண்ணாங்க, இந்தியாவுக்கு கம்ப்ளீட் முடிவு பண்ணிச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும், எல்லா பிரிட்டிஷ் அஃபிஷியல் போஸ்டிங் எல்லாமே இதாகிருக்கு, அவங்களுக்கு ஃப்ரீயாக அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே இதாகிருக்கு, வந்து கேன்சல் ஆகிருக்கு, அபாலிஷ் ஆகிருக்கு. ஸோ இப்போ யார் ஃபுல்லாக இந்தியா யார் கண்ட்ரோலில் இருக்கு, கம்ப்ளீட்லி கண்ட்ரோல் பை இந்தியன்ஸ். ஸோ இது இப்போ வந்து இது இந்த 1947 நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் நோட்ஸ் இப்போ எழுதுறீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கேபினட் மிஷன் கமிஷன் வந்தாங்க 1946 ஒரு 3 மெம்பர்ஸ் பாடி வந்தாங்க, அவங்க தான் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது காரணம் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச வாங்கி இந்தியாவுக்கு என்ன பண்ணணும், இந்தியாவுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருணும் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணுறாங்க. ஸோ அதோட பார்க்கணும் அப்படியே அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி உருவாகுது, இந்தியாவுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் உருவாக்கியாச்சு 1947 இந்தியா. ஸோ இதுதான் முக்கியமான ஆக்ட். இது ஸோ ஆக்ட் ஒவ்வொரு விஷயமும் நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாகவும் கொஸ்டின் வரும், குவாலிட்டி ரிலேட்டடாகவும் கொஸ்டின் ஆக்ட். இப்போ அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படின்னு சொல்லி, ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் என்ன இருக்குது அப்படின்னு இந்த 1946 நீங்கள் எழுதாதவங்க எழுதுங்க. இப்போ என் கிளாஸ் புதுசாக அன்னைக்கு வந்தால் இல்லை லாஸ்ட் கிளாஸ் வராதவங்களும் நீங்கள் எழுதிக்கலாம். கேபினட் மிஷன் கமிஷன் ஒரு கமிஷன் வருது, அந்த கேபினட் மிஷன் கமிஷன் எழுதுங்க. தமிழ்லேயும் சொல்லுவாங்க கேபினட் மிஷன் குழு அப்படின்னு சொல்லுவாங்க. 1946 வராங்க. இவங்களோட நோக்கம் என்னன்னா இந்தியாவுக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை உருவாக்கணும், இந்தியாவுக்குன்னு ஒரு அரசியல் நிர்ணய சபையை உருவாக்கணும். அப்படி உருவாக்குறதுனா என்னது 1946 கேபினட் மிஷன் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி உருவாக்குறாங்க, மெம்பர்ஸ்லாம் சூஸ் பண்றாங்க, இந்தியன்ஸே மெம்பர் சூஸ் பண்றாங்க. ஓகே, ஏன்னா பிரிட்டிஷ் வந்து இண்டிபெண்டன்ஸ் கொடுக்க போறாங்கன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணணும், இந்தியாவுக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் உருவாக்கணும்னா என்ன, ஒரு யார் உருவாக்கணும், இந்தியன்ஸால தான் உருவாக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்தியன் மெம்பர்ஸ் எத்தனை பேர் சூஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த 389 மெம்பர்ஸ் சூஸ் பண்ணுறாங்க. இந்த 389 மெம்பர்ஸ்ல அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்ல எழுதிருங்க, இது எப்போனாலும் நமக்கு தேவைப்படும். ஓகேங்களா? இந்த ஐடியாலஜி பண்ணுறாங்க. பிரிட்டிஷ் ப்ராவின்சஸ், பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படின்னு இந்தியா வந்து 2ஆ பிரிஞ்சிருக்கு. பிரிட்டிஷ் ப்ராவின்சஸ் ஒன்று, இன்னொன்று பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். இப்போ எப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டேட்ஸ் மாநிலங்கள்னு சொல்றோம், இன்னொன்று பண்ணோம் யூனியன் டெரிட்டரின்னு சொல்றோமோ. ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை 2ஆ பிரிச்சு ஆகுறாங்களா, ஸ்டேட்ஸுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், யூனியன் டெரிட்டரிக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன். அதே மாதிரியா தான் அந்த காலத்தில் ப்ராவின்சஸுக்கு ஒரு விதமான அட்மினிஸ்ட்ரேஷன், பிரின்ஸ்லி ஸ்டேட்டுக்கு ஒரு விதமான அட்மினிஸ்ட்ரேஷன். இப்போ யூனியன் டெரிட்டரி என்ன பார்ப்போம், நம்ம வந்து பாண்டிச்சேரி இருக்கு, டெல்லி இருக்கு, சண்டிகார் இருக்கு, டாமன் டையூ, டாடா நகர், இவங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் தனியாக இருக்கும். அதே மாதிரியா தான் பிரிட்டிஷ் ப்ராவின்சஸ் அப்படிங்கிற நான் சொன்ன மாதிரியா பாம்பே, மெட்ராஸ், பெங்கால், இதுக்கெல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகே, இதுக்கு யாரு கண்ட்ரோல், வைஸ்ராய் கம்ப்ளீட் கண்ட்ரோல். அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட் அந்த காலத்தில் மன்னர்கள் டாமினேட் பண்ணி மன்னர்கள்ட்ட இருந்து இடத்த கொடுத்தாலும் அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட் அந்த மன்னர்களோட அவங்களோட வழக்கம் அப்படி பாரம்பரியம் அப்படியே இருந்து வந்துச்சு. ஸோ அங்க யார் கண்ட்ரோல், இவங்க தான். ஆனா இவங்க யாரு கீழே, பிரிட்டிஷ் கீழே. ஓகேங்களா? ஆனா அந்த ராஜாக்கள்லாம் இருந்தாங்கன்னா அப்படியே அந்த வாரிசுப்படியா ராஜாக்கள் இருக்கதான் செஞ்சாங்க. ஓகேங்களா?
இப்படி 2 விதமாக பிரிஞ்சிருக்கு. ஓகே, அப்புறம் இதுல வந்து இந்த பிரிட்டிஷ் ப்ராவின்சஸ்ல இருந்து 296 மெம்பர்ஸை சூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட் இருந்து 93 பேரை நாமினேட் பண்ணுறாங்க. இதெல்லாம் சும்மா ஸ்டைல் எழுதினா எழுதிப்பாங்க. என்னன்னா பிரின்ஸ்லி ஸ்டேட் ராஜாக்கள் மன்னர்கள் ஆளுற இடத்துல என்ன பண்ண முடியாது, எலெக்ஷன் வைக்க முடியாது. நான் என்ன பண்ண நாமினேட், அவங்க யாரை சொல்றாங்களோ அவங்க தான். ஓகேங்களா, அந்த பிரிட்டிஷ் ப்ராவின்சஸ் பாம்பே, மெட்ராஸ் இங்கெல்லாம் என்ன பண்றாங்க, எலெக்ஷன் வைக்கிறாங்க. மக்களையே என்ன பண்றாங்க, தேர்ந்தெடுக்க வைக்கிறாங்க மெம்பர்ஸ். அப்படி பிரிட்டிஷ் ப்ராவின்சஸ்ல இருந்து 296 மெம்பர்ஸ், பிரின்ஸ்லி ஸ்டேட்ல இருந்து 93 மெம்பர்ஸ். ஸோ இதோட அப்படி ஸ்டாப் பண்ணுவேன்.